வணக்கம். 2025 கடகராசி சனிப்பெயர்ச்சி பலன்கள். கடகம்னாலே ஒரு அற்புதமான ராசிங்க. குரு உச்சம் அடையக்கூடிய ராசி எதுனா கடகம்தான். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பிறந்த ராசி பார்த்திங்கன்னா கடகம்தான். பொதுவாக இந்த கடக ராசிக்கு பார்த்திங்கன்னா நீதி நேர்மை மிக்க ஒரு ராசி. அரசியல் ஆதிக்கம் உடையவர்கள் பெரும்பாலான பார்த்திங்கன்னா தொடர்ந்து தோல்வியே சந்திக்காத லக்கணமும் ராசியும் பார்த்திங்கன்னா இந்த கடகராசிலையும் உண்டு தான். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அந்த விதி விலக்கு நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் தோல்வியாக பார்க்கல அப்படின்றவங்களாம் இல்லை. விதி விலக்கு சுய ஜாதகத்திலும் சில அமைப்புகள் பிரகாரம் அந்த வெற்றியை தொடர்ந்து தந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இது வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தந்தது அப்படின்னா விரயம் தான் சொல்லணும். விரயம் ஒரு பக்கம்னாலும் மன உளைச்சல் ஒரு பக்கம். மன உளைச்சல் தான் ஒரு பக்கம் இருக்குதுன்னா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சிக்கல்கள் பிரச்சனைகள் இல்லாத பழியெல்லாம் விழும், இயற்கை தடை விதிக்கும், செய்யாத தவறுக்கு மனம் வருந்தினும் குடும்பத்தில் மன நிம்மதி சீர்கெடுக்கும், உற்றார் உறவு சிறப்பு தராமல் போனதில் எல்லா காலமும் பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு தான் சொல்லுவேன். அவ்வளவு நல்லா இத்தனை வருஷம் 2022, 23, 24 காலம் யாரே ரொம்ப இடர்பாடுகளை தந்திருக்கும் அப்படின்னோம்னா இந்த கடகராசிக்காரர்களாம். சரி, எப்படி தான் இருக்கும் இதுக்கப்புறமாவது பலன், ஏதாவது முன்னேற்றமான சூழ்நிலை இனிமையாவது வராதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கடகராசி நிச்சயமாக நல்ல ஒரு பலனை தான் தரப்போகிறார். என்ன காரணம்? பாக்கிய சனி, உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சனி. இது வரைக்கும் இருந்த அட்டமச்சனி இப்போ விலகுது. அப்போ இனிமையாவது நல்லா இருக்குமா? உண்மையை சொல்லணுங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா 2025 பார்த்திங்கன்னா நிறையா பேர் சொல்லுவாங்க கடகத்துக்கு அற்புதமான பலன். நான் என்ன சொல்கிறேன், கடகத்துக்கு கவனமாக இருக்கக்கூடிய பலன் தான். தேவையில்லாத வாக்கை விடாதீங்க. உங்களால் முடியும்னா வாக்கு கொடுங்க, உங்களால் முடியல அப்படின்னா அதிலேருந்து பின்வாங்கிக்கோங்க. நிறைய பொருள் செலவு சுப விரயங்களுக்குரிய விஷயமெல்லாம் இந்த கடகராசிக்கு உண்டு. என்ன காரணம் அப்படின்னா 2026 மார்ச் மாதம் வாக்கிய ரீதியான பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி. அப்போ இந்த ஒரு வருஷம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்திங்கன்னா கடகத்துக்கு அட்டம சனி, திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் சிம்மத்துக்கு வராரு. அப்போ இந்த கடகராசிக்கு இதுவரையில் இருந்த குரு பகவானும் இப்போ 11ஆம் இடத்துல இருக்குது. அப்போ என்னது, விட்டதோ கூட தொட்டதோ ஏதோ கூடவோ குறைச்சலோ இந்த 2024 கொஞ்சம் சுமூகமான ஒரு பலனை தான் தந்திருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு சொல்லிக்கலாம். அப்போ இனிமேல் என்னென்னா 12ஆம் இடத்துல மே மாதத்துக்கு பிறகு குருவும் வராரு. 12ஆம் மாதத்துக்கு பிறகு 12ஆம் இடத்துக்கு வரார். அப்போ 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை தருகிறார் அப்படின்னா உங்களுடைய 4ஆம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமா துலாமையும் பார்வாய். அப்போ துலாமை பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னா வீடு வாசல் அமையக்கூடியது, சுப விரயத்திற்குரியது. இது வரைக்கும் ஏற்கனவே வீடு இல்லாதவர்களுக்கு அரசு தொகுப்பு வீடோ அல்லது உங்களிடம் உள்ள வீடோ சுப வீடோ ஏதோ ஒன்று நல்ல விஷயமா கிடைக்கும். பயப்பட வேண்டாம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு சுப விரயம் கூடியது பலன் தான் அதிகமாக இருக்குது. மாணவர்களுக்கு நிறைந்த ஒரு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்களுடன் கூடிய வெற்றியை கிடைச்சிடும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கும் வேலையும் பணி நியமன ஆணையம் கிடைச்சிடும். இவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அரசு வேலைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களா, ரொம்ப நல்ல ஒரு பலனை தான் தரும். சொல்லுவாங்க குரு பகவான் 2, 5, 7, 9, 11 தாங்க இந்த வந்தால் தானங்க ஒரு சுபத்தை கொடுக்கும்னு. கடகராசிக்காரர்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணாங்கனாலே வெற்றி கிளிக் ஆகிடும். டக்குன்னு கடுமையான முயற்சி பண்ணாங்கனாலே டக்குன்னு பார்த்திங்கன்னா கிளிக் ஆகிடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். 11ஆம் இடத்தையும் அங்கே சனீஸ்வர பகவான் பார்வை செய்கிற பொழுது லாபத்தையும் கொடுப்பார் இல்லையா? அப்போ 9ஆம் இடத்துல சனி வரும்போது தந்தை வழியில் வரக்கூடிய சொத்து பிள்ளைக்கு கிடைக்கும். அப்பா கிட்ட போட்டு வம்பு வழக்கெல்லாம் வேண்டாம். நியாயமாக அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு வீடு இல்லை, எனக்கு பிரித்து கொடுன்னு அவர்கிட்ட அன்பாக கேட்டாலே போதும். அவர் காலத்துக்கு பிறகோ இல்லாத காலத்துக்கு முன்னாடியே உங்களை கூறியவ தொழில் சாணத்தை கிடச்சிடும்.
சொத்து சுகங்களும் அமைச்சும் கொடுத்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தாலும் முடிவுக்கு வந்துடும். பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து வேணும்னாலும் கிடச்சிடும். 11ஆம் இடத்துல வந்தது பார்த்திங்கன்னா தொழில், ஏற்கனவே இருந்த தொழிலை மட்டும் பாருங்கள் லாபத்தையும் கூட்டி கொடுப்பார். புதுசாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்து கொண்டு இருந்த தொழிலில் புதுசாக சப்ஸ்டியூட்டான ஒரு தொழிலையும் போடுவீங்க. ஏற்கனவே நடந்த தொழிலை கூட்ட இன்னொரு தொழிலையும் போடுவீங்க. அதில் கூட்டு தொழிலையும் கொஞ்சம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு 2026 இந்த கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்களிடம் தேவையில்லாமல் வாக்குவாதம் விவாதம் வேண்டாம். பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய குடும்பத்தை மட்டும் நீங்கள் பார்க்கணும். கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, பூச நட்சத்திரம், ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூசம் தான். அவ்வளோ அற்புதமான நட்சத்திரம். பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான காலமே இதுதான். அதே போல் சிலவங்க பார்த்திங்கன்னா மனைவிக்கு வேலைக்காக ட்ரை பண்ணவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடச்சிடும். பிள்ளைகள் வழியில் மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் கூடிய தேர்ச்சி, அதே போல் மருத்துவம் சார்ந்த பணிகளுக்குரிய ஆணை, மருத்துவ படிப்புக்கானது, மேல் படிப்புக்கானது, வெளிநாடுக்குரிய உயர்வு எல்லாமே இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025க்கு பிறகு கிடைக்கும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா, கொஞ்சம் கவனத்தை மட்டும் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ப்ராப்பர் சேனல், அதாவது சட்ட ரீதியாகவும் கரெக்டாகவும் ஒரு நம்பிக்கை முழு நம்பிக்கை உடைய நபர்களாக இருந்தால் மட்டும் இந்த வெளிநாட்டுக்கு போகிறத வச்சுக்கோங்க. ஏன்னா பண விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். கடகராசிக்காரர்கள் எப்போ நல்லா நடக்கும்ன்றது 2026க்கு பிறகு தான். ஆனால் ஏற்கனவே தொழிலை பாருங்கள், உத்தியோகத்தை பாருங்கள். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தால் விட்டு ஒழிச்சிடணும். கடகராசிக்காரர்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 9ஆம் இடத்துல வரக்கூடிய பாக்கியசனி, அதே நேரத்தில் 3ஆம் இடத்தையும் அவர் லாப பார்வையும் பார்வை செய்கிறது மிக சிறப்பு. அதே நேரத்தில் மிதுனத்தையும் பார்வை செய்வார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வயிறு முதுகு முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது யாருக்கு அப்படின்னா இந்த 55 வயதுக்கு பிறகு உள்ளவர்களுக்கு இந்த வயிறு முதுகு முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். கணையம், சிறுநீர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமும் வரும். அந்த விஷயத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தால் தயவு செஞ்சு விட்டு ஒழிச்சிடணும். தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தெல்லாம் இப்பயே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கினீங்கனால எதிர்காலமே அற்புதமாக இருக்கும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தயவு செய்து வேண்டாம். ஏன்னா இப்போ நீங்கள் அறுவடை செய்யக்கூடியது, வேலை பார்த்து இனிமேல் தான் வரக்கூடிய லாபங்கள், வாழ்க்கையில் முன்னேற்றங்கள், வாழ்க்கைக்குரிய சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்க போகுது. இப்போ கிடைக்க வேண்டிய நேரத்தில் அதை அனுபவிக்கணும். அப்போ அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் நம்மளோட ஆரோக்கியமாக இருக்கணுமா இல்லையா? அப்போ உங்களுடைய ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுங்க. ஆக மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு சாப விமர்சனம் என்ற மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ஒரு 65% நற்பலன்களே. சரி, இவர்கள் என்ன தான் பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அரச மரம் எங்கேயாவது உங்களால் முடிஞ்ச ஆறோ ஏரியோ குளமோ யாருக்கும் பாதிப்பில்லாத இடமாக அரசங்கன்றை ஒன்றை நடும் பொழுது இவர்களுக்கு அற்புதமான என்னென்னா, குரு கூடிய தலைவிருச்சம் அரச மரம், அங்கே இருக்கக்கூடியது கடகம், குரு உச்சமாகக்கூடியது அப்படின்னு இருக்கும் பொழுது இவர்கள் அரச மரத்தை ஒன்று நட்டு அதை வளர்த்தாலும் சரி. அதே வீட்டுக்கு பக்கத்துலலாம் சொல்லலை, ஆறோ ஏரியோ எங்கே யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடமா பார்த்து ஒன்று நடுங்க. தலைவிதியை மாற்றக்கூடிய தலைவிருட்சத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா அரச மரம். அரசு போல வாழ்வை கொடுக்கும். சனிக்கிழமை அன்னை மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய மரம் பார்த்திங்கன்னா அரச மரம். நிறைய கதைகளை சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாங்க, அரசு போல வாழ்வாமையும். இந்த தலைவிதியை மாற்றக்கூடிய தலைவிருட்சத்தில் அரச மரமும் ஒன்று. அதனால் இந்த கடகராசிக்காரர்கள் அரசம் கண்ணை ஒன்று வாங்கி நட்டு வளர்த்தாலும் மிக சிறப்பான ஒரு பலன்களை தரும். ஆக மொத்தத்தில் இவர்களுக்கு அற்புதமான ஆண்டா, அற்புதமான சனிப்பெயர்ச்சி பலன்கள். இவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் தந்தை வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் இவர்களுக்கு வரும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வம்பு வழக்குகள் இருந்தாலும் முடிவுக்கு வரும். ஆக மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான வருஷம், ஆண்டு இந்த சனிப்பெயர்ச்சி ஆண்டு என்பதில் துளி அளவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க ஆனந்தத்துடன்.